டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்கு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பார்த்து நெட்டில் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்படி வாயில் வச்சு தண்ணி வச்சு அப்படிலாம் இல்லை, நார்மலாக நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்க ரியாக்ஷன் தான். அது ரியாக்ட் பண்ணி எப்படி விஜய் சேது வ்ளாக்ஸ் நான் எப்பவுமே பார்ப்பேன் கைஸ். அது நல்லா ஃபன்னாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, இருந்தாலும் அது பஸ்டராக இருக்கும். ஏதோ சரி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மா பார்ப்போம். ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோனை இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுங்க. முடியலை. This is just a reacting video for விஜய் சேது vlogs. அப்புறம் கடைசியில் ஏதாவது மீம்ஸ் வச்சு ஏதாவது இன்ஸ்டாவில் பார்க்கலாம். சும்மா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கோம். இது நிறைய வீடியோ இருக்குது, எத்தனை தெரில, பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். டைம் தான் இருக்கேன். இப்போதான் எக்ஸ்போ இப்போ காஷ்மீர்ல இருந்து ஒன்று இறங்கிட்டாங்கல்ல புதுசா டீ. அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களாம் அங்கே கொண்டு வரல. அவங்க அப்பா அப்பா நீங்க வேணா வீட்டுல இருக்கிற நாங்க கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வரோம். அதாவது காஷ்மீர் டீன்னு ஒண்ணு இருக்கு, கூடிய விரைவில் கரிஷ்மா டீன்னு ஒண்ணு. இல்ல இல்ல கரிஷ்மான்னு எப்படி ஒரு பைக் இருக்கு, அது மாதிரி கரிஷ்மான்னு ஒரு டீ. கரிஷ்மானா என்ன? இப்ப காஷ்மீர்ல இருந்து அவங்க அப்பாவை முன்னாடி வச்சுட்டு பேசுகிறாங்க சூர்யாவை பற்றி. பரவாயில்ல, இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அது லைட்டாக அது விஜய் சேதுவில் இருந்தால் எடுத்துருக்கேன் எல்லா காமெடி வீடியோஸும் அவங்களோட இன்ஸ்டா ஐடியில். ஏகப்பட்ட லோக்கலியம் நான் சப்போன்றவ இது ரொம்ப பிடிக்கும் கைஸ். இந்த மாதிரி செமையாக இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையனும் இந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணாங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அதனால இந்த பையன் போச்சுன்னு போயிட்டான். அப்ப இவன் ஆறுதல் சொல்றதுக்காக இவன் உள்ள வந்தான். கொஞ்ச நாள்ல ஆறுதலை நீ குடிச்ச ஆறுதலை இப்படி சொன்னான். அப்புறம் இவனுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு அந்த பையன் வந்துட்டான். வந்தவனு இந்த பொண்ணு நீ போ அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் அவங்க சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து ஒன்னு ஆயிட்டாங்க. இத ஒரு எல்லாத்தையும் பேசி முடிச்சு கடைசியா போச்சுல, அப்ப உன் பேர் நான் கேட்டது சாப்பிட்டு பாய் நல்லா சவர் பண்ணு கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட லோக்கலியம் நான் சப்போர்ட் போய் அந்த கடைசி அந்த ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நைட் டைம்ல மொட்டை மாடிக்கு வந்து பெருமூச்சு விட்டு இயற்கை ரசிக்கும் போது உங்க மனசு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லும். மொத்தம் மூடி தூங்கிட்டு இது முடிச்சுட்டு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு இதெல்லாம் போட முடியாது, ட்ரெயின் ட்ரெயின் சவுண்டு போட்டு தான் போட முடியாது. சரி ஒழுங்கா போடுறேன் எப்படியாச்சு. நீங்க ஒன்னும் பாத்துறீங்களா பாத்துட்டீங்களா? அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே முட்டி வரைக்கும் ஒரு கோட் மாதிரி ஒண்ணு போடுறாங்க, வேலை வச்சு மாதிரி. பாத்தீங்க தானே? பாக்கலாம். சரி பார்த்தேன், நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுலாம் கேட்க பாத்தீங்க. அப்போ பார்த்தேன், முன்னாடி சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் கேட்கறல பாத்தீங்களா இல்லையா? பாமா பார்த்தேன்னு சொன்னா இல்லம்மா, அதுக்கு சொல்லலம்மா. சும்மா பார்த்தேன், ட்ரெஸ் இப்படி பார்த்தேன். சரி இந்த ட்ரெஸ் உனக்கு கூட நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அதை பார்த்தேன். அப்படியா? என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்க? என்ன ஆனா பிங்க் கலர் ஷூ போட்டுருந்தாங்க, ஒயிட் கலர் டிஷர்ட், ப்ளூ கலர் ஜீனு, போனி டைல் போட்டு. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. போட்டு இது கண்ணுல இது வச்சிருந்தாங்க. இப்படி போகும்போது பார்த்தேன்னு சொன்னீங்க, அதுல இவ்வளவுத்தையும் பாத்தீங்களா? வாய்ஸ் செட்டைகள் எல்லாம் நோட் பண்றது. யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், கண்ணுல உனக்கு லென்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு. எல்லாம் புரியுது. இல்ல இல்ல சதீஷ் சூரிய காமெடி செமையா இருக்கும். பவரே செமையா இருக்கு.
சில இடத்துல பாதிக்க விட்டு ஒரு வேடிக்கை நீங்க பார்த்தா சும்மா ரொம்ப சும்மா நீ பாட்டு போறா சொல்லு. குத்தம் போட்டாலும் ஸ்லோ மோஷன் படிக்கிற மாதிரி சில இடத்துல பாதிக்க விட்டு ஒரு வேடிக்கை சரி பண்ணு ரீசனாக பார்க்கணும் வெறுப்பாயிடுச்சு வேற ஏதாவது பண்ணுவோம். வேற ஏதாவது பண்ணணும்னா நம்ம போகுது இடம் ஸ்ட்ரீட்டாக கிச்சன் தான் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறது பார்ப்போம். ஸ்ரீஸ் எடுத்து ஏதாவது லாஃபிங் சேலஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அது வேற செம்ம காண்டாயிடுச்சு. அதனால ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறேன். வாங்க போகலாம். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. எடுக்கணும்னு பார்த்தது தான் இந்த காமெடி ரீல்ஸு. அது எதுவும் நான் இப்போ தான் எடுத்து சர்ச் பண்ணி தரனால வெறுப்பாயிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே. எடுக்கணும்னு நினச்சது எடுக்கல, எதுவும் நான் சும்மா எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது. சரி பாருங்கன்னா பாருங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ண போனோன்னு பார்த்தா வீட்டில் எதுவுமே இல்லை, காஃபி தூள் தவிர வேறு எதுவுமே இல்லை. டல்கோனா பண்ணலாம், அவ்வளோதான் எனக்கு ஐடியா இருக்குது. அதை பண்ணி ஒழுங்காக குடிக்கலாம். அதான் மதியானம் டைம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைமு 12 ஆயிடுச்சு. இல்லை இப்போவே சரி பண்ணலாம். அதை வாங்க. முதலில் காஃபி தூளை எடுத்துக்கவும், இரண்டாவது க்ளீன் பண்ண பவுலை எடுத்துக்கவும், மூன்றாவது சர்க்கரை எடுத்துக்கவும். ஆனால் உள்ள சர்க்கரை இல்லை. ஐயோ இப்போ சர்க்கரை வர வாங்க போகிறோம். சரி இருக்கிற சர்க்கரை வலிச்சு போட்டு பண்ணலாம். அப்படி இருக்கு வச்சு போட்டிங்களா? இல்லை டல்கோனா பண்ணலான்னு பார்த்தேன், பால் இருக்கான்னு பார்க்கலையே. இல்லைங்க, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? காஃபி தூள் கொட்டிட்டேன்னு அதே வாங்க போகிறேன். சூப்பர், ரொம்ப நேரம் பால் இருக்காங்க. பக்கா காஃபி தூள் அதிகமாகிடுச்சு, சர்க்கரை ஏதோ ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பைத்தியக்காரலாம் சொல்லுவாங்க. இவன் நேரம் என் மூஞ்சே காமிக்காம நான் பேசிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் நான் கேமராவே பார்க்குறேன். வலிச்சு போட்டதில் அதிகமாகிடுச்சு. வாய்க்கு ஏதோ பூந்துச்சுக்கலாம். சரி கலக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கணும். போதும். காய்ச்சல பால் ஆட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் கலக்க வரவே இல்லைன்னு பார்த்தா சக்கரை கம்மியாக. வாங்க நம்ம போய் சக்கரை வாங்கிட்டு வரலாம். எல்லாம் இப்போ எது பண்ணாலும் வெறுப்பாக இருக்குது. இது வேற ஒரு விலாகாக எடுத்துக்கிட்டு அதுவும் வெறுப்பு இருந்தாலும் நான் எடுக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ யூடியூப் மேலே ஒரு பற்று வச்சுருக்க பாருங்கள். நான் ஒரு பைத்தியக்காரன் நாய். ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியாமல் இவ்வளோ தேடிட்டு இருந்தேன். சரி கடைக்கு போகலாம். இப்போயாச்சு கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா 12 மணிக்கு ரோட்டில் யாருமே இல்லை. பக்கத்தில் தான் இருக்குது, அதனால பாதுகாப்பு முக்கியம். ஐஸ்வர்யா வந்துட்டோம். சக்கரை வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் வழியில் ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க, நாய் பொண்ணு, பாசகர் நாய். அதான் அது கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தேன். பிஸ்கெட் வாங்கி போட்டு தண்ணி வச்சு வந்தேன். நீங்களும் இந்த வெயில் காலத்தில் அப்படி பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். என்னங்க கட்டி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக காஃபி தான் போகணும் நம்மளுக்கு. இது காஃபி சக்கரை போட்டு வச்சுட்டு தான் இருக்குது. வராது. இதுதான் சொல்லுங்கள்.
அம்மா வேறு கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு போனாங்க. என்ன ஜூஸ்னு தெரியல. ஆதிசாமி வந்து ஜூஸ் கேட்டுச்சு தரல. நம்ம டல்கோனா செய்வோம், நம்ம முடிய போய் மாற்றக்கூடாது. ஆனால் நான் மாற்றிட்டேன், பரவாயில்ல. ஒழுங்காக செய்வோம். ப்ளஸ் அந்த வீடியோ தான் சரியாக எடுக்க முடியல. ஏதாவது ஒழுங்காக பண்ணி குடிக்கிறேன் பாருங்க. என்ன நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபியை. எனக்கு ஃப்ளாப் ஆன மாதிரி உங்களுக்கு ஃப்ளாப் ஆகுது நினைக்கிறேன். கைஸ் இது ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்க முடியல. ஏதோ கொஞ்சமாக டல்கோனா வந்துச்சு. அது வேறு வாயில் இருந்த மட்டும் இந்த டல்கோனா வந்துச்சு. நம்ம பச்சை பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி காஃபியாகவே குடிச்சிடுவோம். ஏன்னா அவ்வளோ பொறுமை இல்லை கைஸ் எனக்கு. இதை குடிச்சிட்டு போய் தூங்க வேண்டியதான். வேறு என்ன வேலை, அவ்வளோதான். சும்மா இருக்க சொல்லி தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மீம்ஸ் எடுத்து போடலான்னு பார்த்தா ஏதோ அதை கண்டுபிடிச்சி என்னால் போட முடியல. சரி இதுவாவது உருப்படியாக பண்ணலான்னு பார்த்தா இதுவும் வரல. எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல. நாலு செவ்வாய்க்கிழமையாக இல்லை, எல்லாமே என்ன தான் நினைக்கிறேன். சரி இதை குடிச்சிட்டு போவோம் பாருங்க. பால் எடுத்து ஊற்றலாம். அப்படிதான் ஊற்ற போகிறோம். இதுக்கு வேறு தனியாக கப் எடுத்து அது பண்ணிக்கிட்டு நான் மொத்தத்தில் சொல்ல போனால் நான் ஒரு சோம்பேறிங்க முன்னாடி. ஐயோ பால் அதிகமாக ஊற்றிட்டேனே. சாயந்தரம் எங்கள் அம்மா கேட்டேன், நான் என்ன சொல்கிறது. இருக்கிற கொஞ்சம் பால் மூடி அப்படியே வச்சு அதில் தண்ணி கலந்துடலாம் இருக்கேன். இதில் கலந்தா வீணாக போயிடும். இறங்க வீணாக போயிடுச்சு. பேசாமல் இதுக்கு எங்கள் அம்மாக்கே கொடுத்துருவா. அப்புறம் சாயந்தரமா இது பண்ணுவாங்க. நான் பைக்கான பேசிட்டு இருக்கேன். பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் செத்த, அது மட்டும் கன்ஃபார்ம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டன் போனோம், இதான் சம்மர் டன் போனோம். நம்ம ரெசிபி இது பாருங்க, செய்யுங்க, வீட்டில் ட்ரை பண்ணுங்க, விளையாடுங்க. கெட்டு போன பாலில் பூஸ்ட் கலந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இதெல்லாம் நம்ம இப்போ பிடிக்கிறோம். சூப்பராக தான் இருக்கு. தங்கச்சி வந்துட்டா பார்க்க பல்லு பிடிங்கிட்டு வந்துட்டா இன்னைக்கு. இது என்னது? இது டல்கோனா. எங்கள் ஊரில் இதான் டல்கோனா. லைட்டாக டேஸ்ட் பண்ணி சொல்லு எப்படி இருக்கு. ஏய் நீ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு எஸ் மரியாதை தெரியாது இது. சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். குடிப்போம். ஒன்றும் இல்லை, காஃபி தூள் அதிகமாக இருக்கு, பால் கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். உண்மையிலே அதான் இருக்கு, அது ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா கைஸ் மனுஷமாக இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண எப்படி ஆயிடுச்சுன்னு கடைசி எதுவுமே வீடியோ நான் பண்ணல, அவ்வளோதான். இந்த வீடியோவில் இதுதான் இருக்கு. தமிழ் இதுக்கு எப்படி போடுறதுன்னு கொஞ்ச நேரம் போய் யோசிக்கணும். அதை பார்த்து முடிச்சு தான் சரி. சாதாரண ஜிம்முக்கு போகிறேன், அந்த வீடியோ ஷார்ட்ஸ் போடுறேன். பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.